நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா ஸ்டோரி. குழந்தைகளுக்கு பிடித்த ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெர்ரி பழங்களோட ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய ப்ளூபெர்ரி தோட்டம் இருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான ப்ளூபெர்ரி செடிகள் நீலமுத்துக்களைப் போல ஜொலித்தன. அந்த தோட்டத்தின் ஓரத்தில் மட்டும் ஒரு சிறிய ஸ்ட்ராபெர்ரி செடி வளர்ந்தது. அதன் சிவப்பு பழங்கள் மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் அது மிகவும் தனிமையாக உணர்ந்தது. நான் ஏன் ப்ளூபெர்ரி இல்லை என்று ஸ்ட்ராபெர்ரி வருந்தியது. சுற்றிலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தனர். தான் மட்டும் வேறுபட்டதாக தோன்றியது. காற்று மெதுவாக அதை தழுவியது. ஆனால் அதன் மனம் அமைதியடையவில்லை. ஒவ்வொரு காலையிலும் ப்ளூபெர்ரிகள் மகிழ்ச்சியாக பேசின. அவர்கள் ஒன்றாக பாடியும் சிரித்தும் இருந்தனர். அதை பார்த்த ஸ்ட்ராபெர்ரியின் மனம் சோகமானது. எனக்கும் நண்பர்கள் வேண்டும் என்றது. அதன் இலைகளில் கண்ணீர் துளிகள் மின்னின. ஒரு நாள் ஒரு வண்ணத்து பூச்சி அங்கே வந்தது. அது ஸ்ட்ராபெர்ரியின் அருகில் அமர்ந்தது. நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. ஸ்ட்ராபெர்ரி தனது மனக்கவலையை சொன்னது. வண்ணத்து பூச்சி அமைதியாக கேட்டது. வேறுபட்டிருப்பது தவறல்ல என்றது வண்ணத்து பூச்சி. ஆனால் ஸ்ட்ராபெர்ரி அதை நம்பவில்லை. அது இன்னும் மனம் உடைந்தபடி இருந்தது. மாலை காற்று மெதுவாக வீசியது. தோட்டம் பொன்னிறமாக மாறியது. அன்று இரவு முழு நிலவு தோன்றியது. நிலவொளி தோட்டத்தை வெள்ளி உலகமாக மாற்றியது. ஸ்ட்ராபெர்ரி வானத்தை பார்த்தது. எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும் என்றது. அதன் ஆசை காற்றில் கலந்தது. திடீரென ஒரு சிறிய தேவதை தோன்றினாள். அவளது சிறகுகள் வைரம் போல் மின்னின.